ஹலோட ஆர்மீஸ், வெல்கம் டு அம்மு எஃப்எஃப். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரம்புக்கு வந்து ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்டு இதை வந்துட்டு நான் என் மைண்டில் ஒரு ஜானரில் யோசிச்சு வச்சுருக்கேன். ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த ஜானரில் கொண்டு போகிறேன் எனக்கே தெரில. அதாவது கொஞ்சம் மொக்கையாச்சு அப்படின்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்டு சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போயிடலாம். சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இது வந்து 18+ கண்டென்ட் வரும். ஸோ வந்துட்டு ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது 18 வயசுக்கு மேலே நான் மட்டும் பாருங்கள். இது என்னோட சஜஷன். 18 வயசு கீழேருந்து பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து கதறக்கூடாது. அண்ட் இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. டோன்ட் டேக் இட் பி சீரியஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வயனுக்கு வந்துட்டு இன்ட்ரோ என்னென்னா வந்துட்டு ஆரம், அதாவது வந்துட்டு ஆரமுடைய பர்சனல் செக்ரட்டரி தான் வயன். அண்ட் ஆரம் வந்துட்டு ஒரு பெரிய சிஇஓ. ஓகேங்களா, இதுவே போதும், போக போக அப்படி பிக்கப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஆரம் வந்து அப்படியே ஃபைல்ஸை தூக்கி இருந்துட்டு வராரு உள்ள. எல்லா எம்ப்ளாயிஸும் பயந்து நின்றுருக்காங்க. என்ன இது, ஒரு ஒரு வேலையை கூட அப்படியே பண்ண முடியல அப்படின்னா நீங்களே இதுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சும்மா இதுக்கு இல்லை, எனக்கு புரியலை. நான் நேற்று கொடுத்த ஃபைலை நீங்கள் இப்போ வந்து சாயந்தரமே ஆயிடுச்சு, இன்னுமே இந்த முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனியில்? சார் வாயை மூணுங்க, யாரோட எக்ஸ்கியூஸும் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்துட்டு நல்லா வேலை செய்கிறவங்க மட்டும் இருந்தால் போதும். வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இஷ்டம் இல்லையா, தயவு செஞ்சு வேலையை விட்டு போயிடுங்க. அப்படின்னா நானாக பிளாக் மார்க் வச்சு தூக்கிடுவேன். இல்லை, இனிமேல் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து டார்கெட் இருக்குது. ஸோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த கம்பெனிலையுமே வேக் பண்ணுவீங்க. அப்படி ஒரு வேலை ரீச் பண்ணலையா, நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன். பாரபட்சம்னு பார்க்க மாட்டேன். எங்கே வயன்? சார் அவங்க இன்னும் ஒர்க் இல்லை. இல்லை, எனக்கு புரியல. ஆஃப்டர்நூன் கிளைண்ட்டை பார்க்க போனாங்க. இப்போ டைம் என்ன? ஓகே, கிளைண்ட் பண்ணி 2 ஹவர்ஸாக இருந்தால் கூட இன்னத்தையும் நம்ம ஆஃபீஸ் ரீச் பண்ணியிருக்கோமே, இன்னும் வரல? சார் இன்னும் வரல சார். வந்தோடனே எனக்கு கேபின் மீட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொட்டுக்குள்ளே ஓரார் அங்கேருந்து எங்கேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்குள்ளேயே நடுங்கிருச்சு. இந்த இது டார்கெட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு ஒரு இன்னொரு மெயில் ஃப்ரெண்ட்டு கேட்டுட்ருக்கா. உங்கள் மெயில் ஃப்ரெண்ட் பேர் வந்துட்டு காய். அண்டு உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு லூசின்னு வச்சுக்கலாம்டா. எனக்கு வேறு பேரே மைண்டு வர மாட்டேங்கிறா இருக்கா. பேர் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். இந்த எஃப்எஃப் வந்து லூசின்னு வச்சுக்கலாம். லூசி என்னக்கா இது இப்படி சொல்லிட்டு போகிறாரு? டார்கெட்டில் எந்த ரேஞ்சில் இருக்கப்போ தெரியலையே. முதல்ல வயன் வரட்டும், அவளுக்கு என்ன திட்டுலு போதோ தெரியல. இன்றைக்கி ஒரு ஏதோ கட்டுப்படி சுற்றிட்டு இருக்காரா காலையிலேருந்து. அதை புரிஞ்சுக்காம இந்த வயன் எங்கே போய் தொலைந்தாலும் தெரியல. நல்லா எங்கேயாவது உட்காந்து கதை அடிச்சிட்ருப்பா யார் கூடாது. அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா நீங்கள் உண்மையாலுமே வந்துட்டு ஒரு குட்டி பப்பி அதுக்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா ஆச்சு உனக்கு? சே, இவங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லைப்பா. நாய்க்குட்டியை வளர்த்துறாங்க, அதுக்கப்புறம் ஏன் குழந்தை மாதிரி விட்டாங்கன்னு தெரியல. இவங்க பப்பிகிட்ட வந்து நீங்கள் கதை பேசிகிட்டு இருக்க அந்த பப்பி, ஐயோ என்னை விட்றாத்தா நான் போயிடுறேன் அப்படிங்கிற செஞ்சுக்கு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கு. அச்சோ இவ்வளோ க்யூட்டான லுக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா உட்காந்து அந்த பப்பியை கொஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் ஃபோனு வைப்ரேட் ஆகும். நீங்கள் விஷயம் அலடிச்சு பப்பி கீழே விட்டுட்டீங்க. ஆள ஒரு ராசாமி மாதிரி அந்த பப்பி அப்படியே ஓடியே போயிடுச்சு. சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து, என்ன அடி வேணும் உனக்கு? லூசி, இப்போ நீ வேறு இப்போ மட்டும் நீ கம்பெனிக்கு வரலன்னு வையேன், உனக்கு வேலையே இருக்காது. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, சார் என்னன்னு சொல்லி கத்திட்டு போயிருக்காரு. அவர் காலையிலேருந்து சரியில்லடி, எங்கடி போய் தொலைஞ்ச? நானா மச்சான், எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல மச்சான். இது ஐயா சாரிடி, எங்கே இருக்கேன், எங்கே பக்கம் இருக்கேன்? பைத்தியக்காரி, என்னடி போதையிலே இருக்கேன். நான் என்னடி சொல்லிருக்கேன், நீ என்னடி சொல்லியிருக்கேன்? சரிடி வரண்டி, ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி ஆரம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆரம் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது. பட் ஆரமுக்கும் இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன இருக்கும், நம்மளால ஏன் நீங்கள் கோத்துட்ருக்கா? சரி இப்போ யாராவது பண்ணுவோம் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டீங்க. நீங்கள் ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. என்றைக்கும் இல்லாத திருநாளாக வந்துட்டு இன்றைக்கி அப்படியே எல்லோரும் ஒர்க்குன்னு சொல்லி அலறி பலரி அப்படி ஒர்க் அடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. என்னாச்சு, நம்ம ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கோமா, இல்லை கம்பெனி இது மாறி வந்துட்டோமா? உங்க சொல்லி போய் நேம் போட பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு நீ வெளியே போகிறீங்க. லூஸு இப்படி மண்டையை தட்டி வச்சு உள்ளவ ஆனைய மண்டை மாதிரி இதெல்லாம் மொக்க காம்பி இன்னும் வேறு வச்சுருக்கேன். இல்லை நீ நிஜமே டவுட் இருக்குது, நம்ம ஆஃபீஸ் என்னைக்கு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்கு மேடம். இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து டார்கெட் இருக்கான், மந்த்லி டார்கெட். அதை வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா வேலை விட்டு தூக்கிடுவான் சார். அப்படி சொல்கிற? அப்போ எனக்கு யார் தெரியும் உள்ளவே ஏட்டுதல உங்களை கூப்பிட்ருக்காரு. ஐயோ என்ன சைக்கிளில் வருது, இதே கூப்பிட்டான்னு சொல்லி அப்படியே பேச மூடிடுவோமா, ஒன்றா வேலை போயிருமே. சரி போவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே கேபின் லைட்டாக திறக்கிறீங்க. திறக்கும் போது ஒரு ஃபைல் அப்படியே கத்தோட டப்பின்னு வந்து அடிக்குது. இங்கே நிமிஷம் தட் ஆகிட்டு, எப்போ என்ன ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே நீங்கள் சொல்லிட்டு அப்படி லைட்டாக கதவு திறக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு கூட வா நீங்கள் சார்
அந்த ஃபைலை கொண்டு போய் காய் இருக்கான்ல உன்னோட ஃப்ரெண்டு சார் அவன் டேபிளில் வச்சு என்ன இளவு ஃபைல்னு சொல்லி நீயா 4 வாரத்தை நெருக்குன்னு கேட்டுவா. இல்லை நான் எனக்கு இருக்க கடுப்புக்கு நான் போனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படின்னு சொல்லி என் ஃபைல் எடுத்து திறந்து பார்க்குறீங்க. இன்னும் ஓகேவாக தானே இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சார் ஃபைல் ஓகேவாக தானே இருக்குது, எனக்கு ஓகேவாக இருக்க வேண்டாம், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேங்க சார், போய் கேட்டு வரேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபைல் எடுத்து காய்ட்டு போய் என்னடா பண்ணி வச்சுருக்க, என்னென்ன பண்ணி வச்சுருக்க, டேய் என்ன ஃபைல்டா இது நீங்கள் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனும் வந்து அந்த ஃபைல் வாங்கி பார்க்கலாம். அடியே நான் வேலை பார்த்தது இப்படியே பார்த்த ஒரே ஃபைல் தான், இந்த ஃபைலை எதுவும் குறை சொல்கிறேன் அப்படின்னா இது வேணால் பார்த்த ஃபைலெலாம் அந்த ஃபைலை தயவாக செஞ்சு நம்பிச்சுனோட டேபிள் கொண்டு வச்சிடாது. நம்பிச்சுனா சரி சார் டேபிள் கொண்டு போய் வச்சிடாது. இப்படி வேலை அப்படி தூக்கிட்டு போடுறான். அவர் என்ன நீங்கள் இவ்வளோ கோமா இருக்காரு தெரியல, அது 6 பேர் கேட்டால் தான் தெரியும். என்ன கேட்டால் அதுவும் கட்டு தான். ஏச்சி ஏறுமப்பா இருப்பான். ஏய் என்னடா உன்னை வான் பண்ணிட்டு போவான்னு வந்தால் என்னையே உட்காந்து திரிட்டு கிடக்க, இப்போடி எனக்கு வேலை இருக்குடி, இந்த ஃபைலை மாற்றி கொடுக்கலன்னு வைய, இல்லைனா நாயை விட்டு தூக்கிடுவேன். அதானே காரணம் அதான் சொல்கிறீங்க போங்க. அப்புறம் உங்கள் மாதிரிலாம் கோப்பர் தப்பிங்கடா, எவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க அப்படிங்க சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படி உள்ளே போய் நம்ஜுடைய கேபினுக்கு. சார் உள்ளவா சார் ஃபைல் கொடுத்துட்டு வந்துட்டீங்க சார். சரி மேடமுக்கு எப்போ மீட்டிங் முடிஞ்சு சார்? 2 மணிக்கு. 2 மணிக்கு முடிஞ்சா சார். சரி இவ்வளோ நேரம் ஆகலை சார். லஞ்சு நீ மீட்டிங் அட்டன் பண்ண இடமே வந்து ஹோட்டல் தான், அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டு தானே மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பேன். ஐயோ பழக்க வசதியாக மாற்றி வரேட்டனே. அது வந்து சார் சொல்லு இப்போ டைம் என்ன? 4 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சார்? அது வந்து நான் சொல்லட்டுமா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து டேபிளில் தூக்கி போடுறாரு. அதை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் உட்காந்து பார்க்கு தான் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டு அங்கே போய் தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. அங்கே போட்ட அத்தனை ஆட்டமும் அப்படியே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். ஆஃபீஸ் ஒர்க் டைமு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஜாலி டைமாக ஏன் இல்லைங்க சார்? அப்படின்னா இது சார் இது வந்து சார் நம்ம சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. இது என்ன அமைதி சம்மந்தத்துக்கு அறிகுறியா? ஐயோ சார் அப்படி இல்லை. அப்புறம் என்ன இது நீ தானே அந்த வீடியோ இருக்கிறது? இல்லை ஏலியனா சார்? அது நான் தான் சார், 2 ஒன்று தான் சார். கண்ணு மழை நிற்காத கொலகாண்ட இருக்கேன். தயவு செஞ்சு போய் இந்த ஃபைலை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃபைலை கூட அனுப்பிச்சிட்டாரு. நீங்களும் போய் உங்கள் கேபினை தூக்கி போட்டு வழக்கத்துக்கு மாறாக நினைக்கிறேன் இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்தியன்கள் தான், ஸோ வந்து சாரீ தான் கேர் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கார் எடுத்து பேசுகிறார். ஹலோ தெரியும் டேட். ஸோ தெரியும் டேட், தெரியும் நீங்கள் எதையுமே சொல்லலாம். சோன்னு சொல்லி இதுக்கு நீங்கள் பேசுனதெல்லாம் போகும், நீங்கள் எதையும் சொல்லலைன்னா எனக்கு தெரியும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் டேட், நான் பார்த்துக்கேன் டேட், செஞ்சு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அந்த ஏசி தான் ஓடுது அப்படிங்கிறனால வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கேபின்காக ஃபேனை வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபேன் காற்றுக்கு லைட்டாக வந்து உங்கள் சாரீ அட்ஜஸ்ட் ஆகி உங்கள் ஹிப் லைட்டாக தெரியுதா? அது வந்துட்டு ஆரம்போட கேப்லேருந்து பார்க்கும்போது அப்படியே ரியல் ஆகுது. அவர் திரும்பி லைட்டாக பார்ப்பார். இவ்வளோ நேரமாக இந்த டெஸ்ட்லேயா இருந்தா நமக்கு கிளாமாக எதுவுமே தெரியலையே, இப்போ மட்டும் இப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி ஒர்க்கில் திரும்ப கம்ப்யூட்டர் பார்த்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். பட் வந்துட்டு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கேம் வந்துட்டு உங்கள் இடுப்பு தான் இருக்குது, மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். லைட்டாக அவர் திரும்பி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டாச்சும் இடுப்பு மட்டும்தான் வீடாச்சு, இப்போ பாதி அந்த ஆஃப் இதே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சாரியே காஞ்சிடும். லைட்டாக செஸ்ட்டும் இதில் ஆகுதா ஐயோன்னு ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் அவர் டப்புன்னு திரும்பிட்டார். நீங்களாம் உட்காந்து மும்முரமாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க, என்ன ஆயிருக்கும், ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்கான், வழக்கமாக அவன் இப்படி பேசுகிற ஆள் கிடையாது, ஏதாவது என்ன ஆயிருக்கும், வயன் யோசி அப்படிங்க மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்க. அப்போ வந்து காய் வரான். ரொம்ப யோசிக்காத, இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் முடியும் கொட்டிட போகுது. எச்சி போடா, என்னடி உட்காந்து யோசின்னு பைத்தியக்காரி மாதிரி நீயும் எனக்கு புறம்பிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி காயம் வந்துட்டு உங்களோட டேபிள் மேலே உட்காடுறான். குரங்கு இன்னும் ஏறி பில்டிங் மொட்டை மாடி மேலே போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எச்சி மூட்டு சொல்லு. அதுவா நம்ம நம்பிட்டு இருக்கார்ல, நம்பிட்டு இது புருஷனை சொல்கிற மாதிரி சொல்கிறார், நம்ம பாசுடி. ஆச்சு நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னு தெரியல, அவரை பற்றி நீங்கள் நான் சொல்கிற மட்டும் முடிட்டு கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட் விடு சொல்லு. அவர் என்ன தெரியல, காலங்கள் மாதிரி கோமாவே இருக்காராண்டா. ஆமாம் இந்த விஷயத்தையும் நாங்கள் தான் உங்களுக்கு சொன்னோம்.
சொல்கிறத கேளுடா. இப்போ நான் கேபின்குள்ளே போனேன்னா அவர் பாட்டுக்கு எதுக்கும்லாம் கத்துறாரா, எது கத்துறாருன்னு அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியலடா. உனக்கு தெரியலன்னு சொல்லு. சரி, அவருக்கு தெரியுது, இப்போ எனக்கு தெரியல. எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்காரு? அது அவர் தான் கேட்கணும். கரெக்ட் தான், ஆனால் அதை போய் கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பற்றியே பேசிட்டு இருக்கோம். டாப்பிக்கை மாற்றிங்க மாதிரி சொல்லிட்டு உங்க கூட கொஞ்சம் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் சும்மா தோல் கை போடுறது அதெல்லாம் வந்து எப்பயும் பண்ணுவான். அது வந்துட்டு உங்களுக்கு புதுசாக தப்பே தெரியாது. ஏன்னா வந்துட்டு காயும் சரி லூசியும் சரி 2 பேருமே வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு அதில் அப்படியே கேஷுவலாக நீங்கள் எடுத்துப்பீங்க. காலேஜும் சரி, ஸ்கூலும் சரி, ஆஃபீஸும் சரி, எல்லாம் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கவங்க நீங்கள் 3 பேரும். இப்போ காய் ஆக்சுவலி வந்து எப்படின்னா உங்களை வந்துட்டு பொண்ணாகவே மதிக்க மாட்டான். 2 பேருமே வந்து பொண்ணு லிஸ்ட்லேருந்து சேர்க்க மாட்டான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அவனோட பையன்லாம் பார்க்க மாட்டீங்க. கேஷுவலாக எப்படி பொண்ணு கூட பேசி பழகுமோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அவங்க தோல் நல்லா கை போட்டு பேசுவோம். அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தப்பாக தெரியல. ஆனால் அந்த பகுதியில் ஆரம் பார்க்குறாரு, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இவன் இவன் அவன் ஃப்ரெண்டு ஒரு குளோஸாக இருக்கான், நமக்கே இவ்வளோ கடுப்பாகுது. என்ன ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி ஒர்க் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். பட் அவருக்கு அந்த காய் நீங்கள் சிரித்து பேசிட்டு இருக்கிறது தொட்டு பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் இரிட்டேட் ஆகும். டப்புன்னு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஒயன் சார் கேபின்குள்ளே வாங்க. சார் எதுக்கு? வா வான்னு சொன்னால் வா, ஏன் இதுக்கு எனக்கு கொஷின் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஃபோன் இருந்தார். என்னாச்சு? தெரிலடா, ஏதோ கேபின்குள்ளே கூப்பிட்ருக்காரு. போயிட்டு அப்போ நல்ல பூசு தான். ஏய் சும்மாறா, நானே வந்துட்டு வீதியில் போகிறேன் வெயிட்டில் விட்டு கதையாக உட்காந்துருக்கேன். ஓடாந்து பார்ப்போம். ஏன் அமைதியாக வந்து நான் உனக்கு ஃபைல் கொடுத்தா நான் வந்து உட்காந்துருக்கேன்டா. இப்போ ஏன்ட்டு ஒரு ஃபைல் கொடுத்து அது கஷன் பண்ணிட்டுவான்னு சொல்கிறாரு. போடா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சம்பளம் வந்து சும்மா கிடைக்காதுமா, வேலை செஞ்சால் கிடைக்கும். சார் என்ன பண்ணுறீங்க? ஏதோ இப்போ போய் செய்ய போகிறேன், நொட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை தட்டிவிட்டு அப்புறமா நீங்கள் அவர் கேபின்குள்ளே போகிறீங்க. அது வந்து அவருக்கு இன்னும் கடுப்பாகுது. என்னடா அது நம்ம வந்து இவ்வளோ வர சொல்கிறோம், இவன் உட்காந்து அவங்க கூட நியாயம் முடிச்சிருக்கா அப்படின்னு அவருக்கு அது இன்னும் கடுப்பாகுது. அப்போ நீங்களே போய்ட்டு சார் உள்ளவா அப்படிங்கிற, எப்போ பார்த்தாலுமே சொல்லும் போது உள்ளவானா உட்காந்து கம்ப்யூட்டரை பார்க்கலான்னா நம்மளோட நோட்டம் போகிறான்னு தெரியல அப்படி மாதிரி நீங்கள் எப்படியும் மைண்ட் பண்ணி நினச்சிட்டு போகிறீங்க. மிஸ் ஒயன் சார் என்ன பண்ணிட்டுருந்தீங்க? ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்களா? ஆமாங்க சார். சரி நான் கொடுத்தால ஃபைலு அதில் எவ்வளோ கரெக்ஷன் முடிச்சிருக்கீங்க, கொண்டு வாங்க பார்ப்போம். சார் அது வந்து அந்த ஃபைல் இல்லை சார், நான் வந்துட்டு வேறு ஒர்க் பண்ணிருந்தேன். என்ன ஒர்க்கு? நாளைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் போடணும்ல, நான் இன்றைக்கி பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு ஷெட்யூல் சரி, ஓகே நாளைக்கு ஷெட்யூல்ஸை பற்றி சொல்லுங்கள். ஐயோ அதையும் பண்ணலையே சார். அது வந்துட்டு இப்போ போட போகிறேன். இவ்வளோ என்ன பண்ணிட்டுருந்தீங்க? சரிங்க சார் சொல்லிடுறேங்க சார். அது கொஞ்சம் காய் இருந்தானா சரி ஃப்ரெண்ட்லியாக பேசுவோன்னே. ஓ சூப்பர் மிஸ் வாயன், அதாவது வந்துட்டு கம்பெனி சிஇஓக்கிட்டே நான் வேறு செய்யாமல் மறட்டி வச்சுருந்தேன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க சார் நான் சொல்லலைனாலும் நீங்கள் எப்படியாவது பார்த்து ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சி நல்லா வச்சு மொட்டை அடிச்சு தான் உட்கார வைக்க போகிறீங்க. அதுக்கு நானே உட்காந்துக்கிறேனே. திம்புறா? இல்லைங்க சார், திம்புறலாம் இல்லைங்க சார். ஏங்க சார் மீமா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க கொண்டு எகேன்னு அவரோட கண் வந்து இப்போ பக்கமே போகுது. போயன் கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்ட கூப்பிட்றாரு. என்னோடய கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை நான் அன்றைக்கி ஸ்டோர் பண்ணல, அந்த ஃபைல் எடு. சார் இந்த டாக்குமெண்ட் அடிக்கணும் சொல்லி நீங்கள் யோசிச்சு ஓகே சார் சொல்லி நீங்கள் வந்து அந்த லேப்டாப் பையன் இப்படி பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி குனிஞ்சு பண்ணும்போது அவர் வந்து உட்காந்துருக்காரு, நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி கொஞ்சம் உங்கள் ஹிப்பு செம்ம ஆகுது, அதையே நின்று பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நீங்கள் உட்காந்து நீங்கள் அந்த ஃபைல் எங்கே வச்சு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. சார் இந்த ஃபைல் எங்கே சொல்லி திரும்ப நீங்கள் உங்களோட அவரோட ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் அப்படியே லாக் ஆகுது. ரெண்டு பேர் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிறீங்க. ஏன்னா டப்புன்னு அவங்க ஹிப்பை பிடிச்சி லேபில் உட்கார வச்சுருப்பார். அப்படியே உங்கள் நெட்டில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணுவோம் நீங்கள் சார் அப்படிங்கிறீங்க. சார் என்ன பண்ணுறீங்க பேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த ஹஸ்கி வாய்ஸை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்களை லைட்டாக அப்படியே டேபிள் மேலே சாய்ச்ச மாதிரி படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு அவர் அப்படியே வந்து ட்ரிப்பில் கிஸ் பண்ணுறாரு, நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு எப்போ ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. டப்புன்னு பக்கத்தில் இருக்க ஃபோன் அடிக்குது. அதுக்கப்புறமா தான் நீங்கள் கான்ஷியஸ் வந்து டப்புன்னு வந்துட்டு சார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குருன்னு கேபினட் ஓடி வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் அவரை அப்புறமா தான் கான்ஷியஸ் பண்ணிட்டு அந்த ஃபோன் கால் எடுத்து பேசுகிறாரு. அவ்வளோதான், நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் நான் கேபின் பக்கமே போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ 6 மணிக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஒர்க்கு. ஸோ வந்துட்டு
நீங்கள் அப்படியே குரு உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தவங்க தான். நீங்கள் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அப்படியே கதவை திறந்தவா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் பெட்டு மேலே உட்காந்துட்டீங்க. அதே மாதிரி உட்காண்டே இருக்கீங்க. என்ன பண்ணா சொல்லிட்டு அதையே உட்காந்து யோசிச்சே இருக்கீங்க. உங்கள் ஃபோன் மாறி மாறி அடிக்குது. ஒரு பக்கம் வந்து காய் கால் பண்ணுறா, லிசா கால் பண்ணுறா. எதையுமே எடுக்கலையே. நீங்கள் பாட்டு உட்காண்டே இருக்கீங்க. என்ன நினச்சி நம்ம க்ரஷ்ஷு நம்மளை கிஸ் பண்ணாரா? ஒரு நிமிஷம், நமக்கு தான் அவர் க்ரஷ்ஷு ஓகே, பட் அவர் என்ன நினச்சி நம்ம கிஸ் பண்ணார் சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு சண்டே தான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லீவு. ஸோ நெக்ஸ்ட் டைம் சண்டே. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் போகாமல் நீங்கள் பாட்டுக்கு எந்திரிக்கீங்க. 10 மணிக்கு மேலே எந்திரிக்கிறீங்க. அப்போ தான் அப்படியே நெளிஞ்சு அப்படி மழப்பா பாட்டு ஏஞ்சி உட்காடுறீங்க. ஏஞ்சி உட்காந்து அப்படியே கண்ணை தச்சுட்டு ஃபோனெல்லாம் எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்தா 100 மிஸ்டேக் காலுக்கு மேலே வந்திருக்கு. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஆரம்பி. ஓகே, இவர் எதுக்கு நமக்கு இத்தனை மிஸ்டேக் கால் விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு காலங்கத்தாலேயே போய் யாராவது உள்ளணுமா, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இப்போ வந்து யோசிச்சுருக்கீங்க. மறுபடியும் மிஸ்டேக் கால் வருது. என்ன பண்ணுறது? அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஹலோ வயன். சொல்லுங்கள் சார். இன்றைக்கி என் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, சொல்லிட்டு போறியா? சார் ஒர்க் இருக்கும், ஏன்னா நான் தான் கூப்பிட்றேன், வரீங்களா? ஓகே சார். வரும்போது அந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் சொல்கிறாரு. அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்க சார். ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லாம் உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார், என்னோடய லேப்டாப் பர்சனல் லேப்டாப்பில் எதுவும் இல்லை. ஆஃபீஸ் லேப்டாப் ஆஃபீஸில் தான் சார் இருக்குது. அப்படியா? சரி, இப்போ வீட்டுக்கு வேணாம், ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, நான் என்னோடய லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. என்னடா இவன் சார் வரைக்கும் கிஸ்மட் போட்டு பரதேசி வீக்கெண்டில் போய் வேலையை கொடுக்குறானே பாரு, நான் அன்றைக்கி ஆஃபீஸே போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டாப்புக்கு போயிட்டீங்க. இதை மறந்துட்டீங்க. வீக்கெண்டில் சண்டே அன்றைக்கி வேலைன்னே அப்படியே உங்களுக்கு மண்டெல்லாம் சூடாகுது. நீங்களும் குளிச்சு கிழிச்சு அப்படியே கிளம்பி அப்படியே பொறுமையாக ஊந்து போகிற மாதிரி பொறுமையாக அப்படியே ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டீங்க. அவரும் வந்துட்டார். எவ்வளோ நேரம் வயன்? சண்டே அன்றைக்கி வேலை வச்சுக்கிறது தப்பு, பரதேசி தரும் பேச்சை பரவுன்னு சொல்லி நீங்கள் மைண்ட்லேயே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க சார், அது டிராஃபிக்கு சண்டே இல்லையா? ஸோ வந்துட்டு நிறைய பேர் வெளியே போவாங்க, டிராஃபிக்னால லேட் ஆகிடுச்சு. ஓகே சிட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரிச்சு நீங்கள் ஆஃபீஸுக்கு தான் பார்க்குறீங்க. நேற்று நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்ததே, அதை பற்றி கொஞ்சமாதிரி யோசிக்கலாம் பாருங்க மாதிரி உங்களுக்கு அது வந்துட்டு அப்பப்போ மைண்டுக்கு வருது. ஆனால் வந்துட்டு இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை என்ன அப்படின்னா, சண்டே அன்றைக்கி வேலை வச்சுட்டாரு. அது உங்களுக்கு கடுப்புலேயே உட்காந்து இதையும் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ டிமிக்கியும் தர முடியாது, ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகும். ஆனால் அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் அவரோட கேபினில் தான்டா அவர் வந்துட்டு ஒரு சைடில் உட்காந்துட்டு, அதாவது சிஇஓ ஷேரில் வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நீங்களும் வந்துட்டு லேப்டாப்பில் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்போ ஒரு ஃபைல் ஒன்று சொல்லி அது அங்கே மேலே இருக்குது, அது எதுவும் ஏன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து போகிறீங்க. உட்காந்து நமக்கு சாரீ கட்டுறதுக்கு டைம் இல்லையா? ஸோ வந்துட்டு ஒரு கிராப் டாப் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் ஹிப் வந்து லைட்டாக லிவல் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது ஒரு ஹைட்டில் வேறு இருக்கா, அப்படி எக்கி இருக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பு அது அப்படியே மேலே போனால் உங்கள் ஹிப்பு நல்லாவே தெரியுது. பட் அவள் இந்த டைம் வந்து பெருசாலாம் பார்க்கல. பார்க்காத ரசா பார்க்காது, திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ் கூட மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் நினச்சிட்டு இருக்காரு. அவர் பாட்டு கொண்டு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களா எக்கி எடுக்க ட்ரை பண்ணிட்டு சுத்தமாக எடுக்க முடியல. அப்புறமா வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டூல் எடுத்து போட்டு அந்த ஸ்டூல் மேலெலாம் ஏறி நின்று எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸ்டூல் எடுத்து போகணுன்னு தெரிஞ்ச உங்கள் அறிவுக்கு உங்கள் ஹீல்ஸை கழட்டணும்னு தெரில. நீங்கள் போட்டிருக்கிறதோ ஹீல்ஸ், அதுலேயே அந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்று எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. அப்படியே ஸ்லிப்பாக கீழே விழுக போகிறீங்க. டப்புன்னு வந்து பிடிச்சிட்டாரு உங்களை. பிடிச்சிட்டு இப்போ ஒரு ஐகான்டிக் மேக் ஆகுது ரெண்டு பேத்துக்குள்ள. ரெண்டு அப்படியே ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்னு இந்த டைம் வந்துட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, பட்டுன்னு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை இங்கேயோ ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, எதனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே அந்த ஒரு மட்டும் தான் சொன்னீங்க. டப்புன்னு அவர் எறா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை தூக்கி பக்கத்துலேயே சோஃபா இருக்கும். ஸோ அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அப்படி உங்களை படுத்து வைக்கிறாரு. நீங்களா அவர் ஐஸையே பார்த்துட்டு கேட்கே நம்ம மேலே ஓவராகிட்டு வந்து இப்போ அவர் கோட்டு கிட்டலாம் கழட்டி வீசுறாரு. எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த கோட்டெலாம் கழட்டி வீசிட்டு ஐயெல்லாம் கழட்டி வீசிட்டு ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே ஒரு வாய் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு உங்களை. சார் 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 நான் சொல்கிறது சார் என்ன
இது கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா, இப்போ நமக்கு சோஃபா கம்ஃபர்டபுளாக அதானே அப்படிமா சொல்லிட்டு அந்த சோஃபா அப்படியே இருக்காது, பெட்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. பாவே மாதிரி மைக் பண்ணிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லல, அதுக்குள்ளே தப்புன்னு கிஸ் பண்ணிட்டாரு. அப்படி கிஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்ஸை அதையே ஒரு அன்ட்ரெஸ் பண்ணிட்டாரு. அதாவது வந்து டாப்பில் வந்துட்டு இப்போ இன்னஸ் மட்டும் இருக்குது, பாட்டமில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜீன்ஸ் மாதிரி தான் போட்டு வந்துருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே கழட்டி அதையும் தூக்கி சாடிப்பீங்க. இன்னஸோடு இருக்கீங்க நீங்கள். அவரை அப்படி ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டிட்டு உங்கள் மேலே கீழே ஒரு ஆய் செம்மையாக கிஸ் பண்ணாரு. உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிட்டுருக்காரு. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடியும் மூவ் பண்ணுறீங்க. சார் இல்லை பேபிக்கு டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ்கிட்ட வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த சென்சேஷன் சுத்தமாக தாங்க முடியல, செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. பேபிக்கா பேபிக்கா டடி டடி ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நீங்கள் மூவ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் கட்டிச்சு கடிச்சிக்கிறாரு. அங்கங்கே ஃபுல்லாக இக்கீஸாக வெயிட் பண்ணுறாரு. உங்கள் பாடி ஃபுல்லாக இக்கீஸாக தான் இருக்குது. இப்போ உங்கள் இன்னஸே ஃபுல்லாக கழட்டிட்டாரு. நீங்கள் இப்போ டேப்டாக இருக்கீங்க, அவருமே வந்து டேப்டாக தான் இருக்காரு. உங்களை டாப் போட்டும் ஒரு அப்படியே பார்த்து ஸ்மோக் பண்ணுறாரு. உங்களுக்கு அதை பார்த்து கொஞ்சம் கல் பண்ணுறீங்க நீங்கள் அதை பார்த்துட்டு. அவரை செம்மையாக உங்கள் செஸ்ட்டை ஃபுல்லாக பைட்டை பண்ணி கீஸாக கொடுக்குறாரு. செஸ்ட்டை போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கமாக உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஒரு ப்ரெஷ்ஷாக சுத்தமாக தாங்க செம்மையாக மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு ஐஸை பார்த்துட்டு அப்படியே இன்செட் பண்ணுறாரு. நீங்கள் வேர்ஜின் வேறையா செம்ம போய் நான் கத்துறீங்க. ஆனால் அந்த ஆஃபீஸில் தான் யாருமே இல்லையே, ஒரு ஈக்கா கூட கிடையாது, ஈக்காக கூட கிடையாது. நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. பிகாஸ் போச்சுனடி அப்படிங்கிற நீங்கள் ஆமாம் சொல்லி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்புறம் சரி ஓகே ஓகே நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். டாடி 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 ஸ்லோ டாடி 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 கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. உங்களுக்கு சரியான பெயின் ஆகுது. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக பாடுறேன். அப்புறம் கண்ட்ரோல் சாரி நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. அப்படி புக் பண்ணுறாரு. அப்படியே ஃபுல்லாக முடிச்சு உங்கள் மேலேயே அப்படி படுத்துறாரு. நீங்கள் சுத்தமாக எனர்ஜியில் அது மாதிரி படுத்துருக்கீங்க. என்ன சரி நம்ம போய் அக்கா நீங்கள் எப்படி இல்லைன்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்மே அவரோட செஸ்ட்மே உங்களை படுக்க வச்சுக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஏதோ கேட்கலாமா வேணாமா அப்படி மாதிரியே வந்துட்டு பண்ணவும் அவர் புரிஞ்சிச்சு. ஏன்னா ஏதோ கேட்கணும் பிள்ளைக்கு கேளு. இல்லை நான் எத்தனாவது பொண்ணு மாதிரி கேட்குறீங்க எது அப்படிங்கிறாரு. இல்லை சோஃபாவை எடுத்து பெட்டாக மாற்றுறீங்க, நானும் கேட்குறீங்க நான் எத்தனாவது பொண்ணு அப்படின்னு கேட்குறீங்க. ஓய் நீ இப்போ மட்டும் சொல்லட்டுமா சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு கொஞ்சம் இதையே இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவரை லவ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். பட்டு நேற்று அதை பண்ணதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சி போய் ஒரு மாதிரி லவ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நேற்று என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அவருக்கு அவன் வந்து கிஸ்லாம் பண்ணும்போது சொல்லிட்டு ஓகே இவருக்கு உங்களை லவ் பண்ணுறா போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸில் ஆகிருக்க மாட்டீங்க. பட் ஓரளவுக்கு ஒரு டவுட்டில் இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு உங்களுக்கு நிமிஷம் ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம இதில் மட்டும் வந்து பெனிஃபிட்ஸாக இருந்துக்கலாம். மற்றபடி என்னோடய பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறது இதெல்லாம் எதுவுமே வேணாம். சாரா இல்லை சாரி நம்ஜுன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னால் தான் என் கூட இல்லையா? ஆமாம் வேறு என்ன அவ்வளோதான். ஸோ நீ எத்தனாவது பொண்ணு, எனக்கு இது எத்தனாவது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. ஓகே சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. இல்லை நான் வேணால் வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார் வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல, காரில் செம்ம பெயினாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களோட அவர் அப்படி சொன்ன அந்த ஹார்ட் பெயினோட இது வந்து ரொம்ப பெருசாக தெரில. ஆனால் வந்துட்டு அப்படியே நீங்கள் ட்ரெஸ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போகிறீங்க. அப்படி நொண்டி போகிறீங்க. அதை பார்த்துட்டு நானே வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார் பரவாயில்ல நானே இங்கே பாரு இவ்வளோ மனசாட்சி இல்லாதவன் நான் கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே ஒரு காரில் கூட்டி போய் அவங்க உட்கார வச்சுட்டு அப்படியே வண்டி இருக்காரு. பையன் உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் சொல்கிறியா? அட்ரஸ் கூட தெரியாமல் வந்துருக்கோம். சரி இன்னொரு தப்பு பையன் இன்னொரு தப்பு அப்படின்னா நீங்கள் மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க. பையன் என்னாச்சு ரூட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு கூப்பிட்டு ட்ராப் பண்ணிட்டாரு. ஓகே சார் தேங்க்யூ நான் கிளம்புறேன். என்னம்மா வீட்டுக்காக மீட் பண்ண மாட்டியா? வீட்டு வரைக்கும் வந்துட்டுருக்கேன், உள்ளே வரலாம் சொல்ல மாட்டியா? உள்ளே வாங்க, உங்களை வாங்க சொல்லணுமா என்ன? நீங்கள் நினச்சா இப்போ வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் ஏதோ ஒரு இந்த உள்ளோன்னு ஸ்டெடியோன்னு பேசுவாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறீங்க. அது அவருக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. இல்லை சார் வாங்க, பரவாயில்ல உள்ளே வாங்க, அதான் வாய்க்கு கேட்டீங்க அப்படின்னு அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நான் சும்மா கேட்டேன்டி, உள்ளே வந்தால் 2வது ஒன்று போவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு பிடிச்சலாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. பட் முறைக்கிறீங்க நீங்கள் அவரை. என்னம்மா முறைக்கிற? முறைக்கலாம் இல்லை, சும்மா பார்த்தேன். ரைட்டு, சரி நான் கிளம்புறேன். பரவாயில்ல சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டுப்பார் இல்லையா, நான் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றீங்க. உள்ளே வந்தால் 2வது ரூம் போவேன், உனக்கு ஓகேவா? ஓகேனா சொல்லி உள்ளே வரேன் அப்படிங்கிறாரு. வேண்டாம் சார் வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருக்கு அப்படியே கிளம்பிடாரு வீட்டுக்கு. ஒரு 2 to 3 days நீங்கள் ஆஃபீஸே போயிருக்க மாட்டீங்க. அப்படியே நம்பிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு, என்னாச்சு இந்த மாதிரி. நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது, நான் நடக்க முடியாமல் சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே நம்ம தானே பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் லீவ் கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அதை வந்து திங்கிங்காக இருக்குது, யோசிக்கிறீங்க. சரி ஓகே நமக்கு பிடிச்சது தானே, இந்த மாதிரி கொஞ்ச நாள் கூட லைஃப் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆரம்பங்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு சரிஞ்சுட்டு அட்டன் பண்ணி காலில் வந்து பேசுகிறீங்க. ஹலோ சொல்லுங்கள் நம்ஜூன். அந்த ஒரு டைம் அப்புறமா வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு சார்லாம் கூப்பிட மாட்டீங்க, நம்ஜூன் ஆரம்பம் அப்படி மாதிரி கூப்பிடுவீங்க. அவர் வந்து அதை சொல்லியிருப்பார், எனக்கு சார்னா பெருசாக கூடாது, நம்ஜூன் ஆரம்பம் அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே கூப்பிட்றேன், சொல்லுங்கள் நம்ஜூன் சொல்லி சொல்கிறீங்க. ஒயின் ஓகேவா இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஓகே தான் சார், நான் டேப்லெட் வாங்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கேம்மா. இல்லை சார் நான் ஓகேவாக தான் இருக்கேன். இல்லை 2 days ஆச்சு இன்னும் ஆஃபீஸில் தான் கேட்டேன். இல்லை சார் நான் ஓகேவாக தான் இருக்கேன், மார்னிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மார்னிங் அதுக்கட்டும், இப்போ நான் வீட்டுக்கு போய் தான் இருக்கேன், கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா அவர் காட்டில் வெளியே தான் நின்றுருக்காரு. சரிஞ்சிட்டு நீங்களும் இறங்கி வெளியே வந்து போகிறீங்க. உள்ளே வந்து உட்கார அப்படிங்கிறாரு. நீங்கள் போய் எவ்வளோ உட்காடுறீங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எவ்வளோ உட்காந்துட்டு கேட்குறீங்க. அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. ஒயின் இப்போ நீ ஓகே தானே? ஓகே தான் சார். ஏன் வீட்டுக்கு வரையா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தான் அவர் பார்க்குறீங்க. சரி ஓகேங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லி அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருங்க நான் இன்னும் வீட்டை கூட்டிகிட்டு கூட வரல, நீங்கள் வெளியே தான் நிற்கிறீங்க, இது பேச கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி வந்தேன். ஓகே சரி சீக்கிரம் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது கூட போகிறீங்க. அவர் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. உங்களோட டைஸை பிடிச்சி ரப் பண்ணுறது, இல்லை கேர் போடும்போது உங்களோட கையை எடுத்து கேர் மேலே வச்சுட்டு அப்புறமா அவரோட கையை மேலே வச்சுட்டு கேர் போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த தடவை உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன அது டிஃப்ரென்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. அப்படியே இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இருந்து ஒரு வீட்டு பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய மேன்ஷனு. உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இது, இவங்க ஒரு சிஇஓ தானடா, இவன் அப்புறம் இவ்வளோ பெரிய மேன்ஷன்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, என்னடா ஒரு சிஇஓ இப்படி இவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லி பார்க்குறியா? வந்துட்டு இப்போ தப்பு தலையாட்டுறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆமாம் அப்படிங்க தலையாட்டி, அப்படி இல்லை 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 அப்படிங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஷோல்டர் மேலே உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு உள்ள கூட்டிப்பாரு. இப்போ நான் இருக்க வீடு வந்துட்டு எங்கள் அப்பாவோட வீடு தான். ஆக்சுவலி என்னோடய ஃபேமிலி நேம் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வச்சுருக்க பிஸ்னஸ் வந்து அது என்னோடய பர்சனல் பிஸ்னஸ், ஓகேவா? என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் கிடையாது. எங்கள் ஃபேமிலியோட பிஸ்னஸ் வந்து வேறு. ஸோ வந்துட்டு கிம் என்டர்பிரைசஸ் தெரியுமா? கிம் என்டர்பிரைசஸ் தெரியும் சார், நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அவங்களுடைய வாரிசு தான் நான். எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுன்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. ஸோ நான் என்னோடய ஓனாக வந்துட்டு நின்று கொண்டு வந்தது தான் நான் அந்த கம்பெனி வந்துட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்க சார். ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு வீடு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் அவரோட வீட்டுக்கு போயிருப்பீங்க, எப்போயாவது ஃபைல்ஸ் இருக்குது அந்த மாதிரி போயிருப்பீங்க. ஆமாம் நான் போயிருந்தேன். கொஞ்சம் 2 மார்க் வந்து நான் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தேன், நோட்டீஸ் பண்ணியா? ஆமாங்க சார். அது வந்துட்டு இதுக்காக ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு எல்லாமே எங்கள் அப்பாவோட சொத்து கிடையாது, எங்கள் அம்மாவோடைய சொத்து. ஸோ எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு சொத்தெல்லாம் போகிற மாதிரி இல்லாமல் எனக்கு வர மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு உயிர் வந்து எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சில சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்துச்சா. ஸோ அதான் கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் இந்த ப்ரெஷரில் காமிச்சிட்டேன்.
ஓ! ஓகே, ஓகே. என்ன ஓகே, ஓகேவா? உள்ளே போகலாம். இவ்வளோ நாள் நீங்கள் வெளியே நின்று பேசியிருப்பீங்களா சொல்லும். உங்களை உள்ளே கூட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ மீட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அறக்க பறக்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. யாராவது கெஸ்ட்டு வராங்களா சொல்லி நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. சேச்சா அதனால் அப்படியே இவங்களாம் இவ்வளோ அறக்க பறக்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தே ஒர்க் பண்ணலாமே பொறுமையாக. அவங்களோட பாசனும் உனக்கு கிடைச்ச மாதிரி பொறுமையாக இவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு ஃபைலை பார்க்கறதுக்கு 2 நாள் எடுத்தாலும் அமைதியாக போகிறவங்க கிடையாது. அது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே உங்களை உள்ள கூப்பிட்றாரு. ஸோ இப்போ நீங்கள் அவரோட ரூம்குள்ளே தான் போகிறீங்க. உள்ளே போய் உட்காந்துருக்கீங்க. சும்மா அங்கே இங்கே ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் அழகழகாக இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. என்ன இல்லை ஒன்றும் இல்லை, சாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியா? அதனால தான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், அப்படியே லைஃப்பில் சூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் நினச்சிருக்கீங்க. பட் வெளியே சொல்லலை. என்ன அப்படியே ஒன்றும் இல்லை, ஏதோ அடிக்கடி வந்துட்டு இது தாட்கள் பேர் என்ன யோசிச்சுருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு இப்போ வந்துட்டு அப்படி ரப் பண்ணுறது வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்போ என்னடி பண்ணுறது? சும்மா இந்த பேசிகிட்டு இருக்கோமே, என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ ரப் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ரப் பண்ணுறாதீங்க. ஏன் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமா? இதை புதுசாக ட்ரை பண்ணலாமா? என்ன புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு பால்கனி தான் நின்றுருப்பாங்க. நீங்கள் பால்கனிக்கு மேலே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு சைடில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க. இங்கே கூப்பிட்டு வந்தீங்க. புதுசாக ட்ரை பண்ணதான். சும்மா இருங்க கொஞ்சம். நைட் டைமு பனி வேலை பெய்யுது. இப்போ போய் புதுசு கிசன் போங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. கை பிடிச்சிட்டாரு. எங்கே போகிற? இங்கே பாருங்கள், நம்ம பண்ணுறதுலாம் உள்ளே போய் பண்ணலாம். இங்கெல்லாம் வேண்டாம். ஏன் யாராவது பார்த்துட்டு அசிங்கமாக போயிடணும் சொல்லி அதில் யாரும் பார்க்க மாட்டாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்து உங்களை ஃபஸ்ட்டு தள்ளி விட்டாரு. அட பாவி, நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தண்ணிட்டு இருக்கீங்க. டப்புன்னு உள்ளே குதிச்சு உங்களுக்கு தெரியுங்கன்னா நீச்சல் தெரியாதா? சத்தியமாக தெரியாது. வேண்டாம் அப்படி பண்ணுறேன் செம்ம எப்படி பண்ணிருக்கீங்க. நீங்கள் எப்படி பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து நீங்கள் நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. நைட்டு நீங்கள் இருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ வந்துட்டு வீட்டில் சும்மா கேஷுவல் எடுத்து போட்டிருப்பீங்க. அப்படியே அவரை கூப்பிட்டு நீங்கள் கிளம்பி வந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது அப்படியே உங்கள் பாடியோட ஒட்டி ஸ்கின் டைப் அப்படியே தெரியுது. அவருக்கு வேறு எங்கேயோ போகுது. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. இங்கே ஒருத்தைய உசுருக்கு போராட விட்டு போட்டு கிணத்தை பார்த்துட்ருக்க. என்ன பார்த்துருக்க உங்களுக்கு தெரியலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? போங்க இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. டப்புன்னு உங்களை லாக் பண்ணிட்டாரு. கார்னர் கூப்பிட்டு போயிட்டு எங்கே போகிறேன்? எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நீச்சல்லாம் வேண்டாம். தெரியும்னா பரவாயில்ல. நீங்கள் சொல்லிட்டு உங்களை அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிக்கிறாரு அவரே. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. செம்மையாக கிஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நீங்களும் வந்து வேணாம் ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் அப்படி நீங்களும் அக்செப்ட் பண்ணி செம்மையாக நீங்களுமே பேக் கிஸ் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஒவ்வொன்றா கழட்டி விட்டு செம்மையாக அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படி அவரோட ட்ரெஸ்ஸஸே உள்ள கழட்டிட்டாரு. இப்போ 2 பேரும் அப்படியே நாப்பில் தான் நின்றுருக்கீங்க. நினச்சதை நடத்திடுறீங்களே. இப்போ என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ்அப் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக வாய்ஸில் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு எதுவுமே பேசலை. அப்படியே அமைதிட்டு இருக்கீங்க. அப்படியே சிரிச்சிட்டு அவர் அப்படியே செம்மையாக பாடி ஃபுல்லாக ரப் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு அப்படியே உள்ள இன்செப்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே செகண்ட் டைம் தான் ஆரம்பிச்சு உங்களுக்கு பெயின் ஆகலையா? அப்படியே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஜக்காகி நிற்கிறீங்க. அவங்களோட வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தண்ணி கழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அவருக்கு ஒன்றுமே சொல்லாமல் டப்பு வந்துருப்போம். உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இப்படியே ஐஸ் ஃபுல்லாக விக்கெட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓரளவுக்கு உள்ளே கொண்டு போய்ட்டு அங்கே வச்சு செம்மையாக பண்ணிட்டு ஐக்கேன் மேலே வராரு. என்ன பண்ணுறீங்க சொல்லி நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிட்டு கேட்குறீங்க. மூச்சு எழுத்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எக்கேன்னு உங்களுக்கு உள்ளே கூட்டி போய் செம்மையாக பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. மூச்சு முட்டுறதுக்காக அவர் கையை போய் ஸ்டாப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா தான் உங்கள் மேலே கூப்பிட்டு வராரு. செம்மையாக நோய் ப்ளீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சாரி தான் பேக்குள்ள நாய்ஸ் கேட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ள மூச்சு போட்டுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே வந்து உங்களை வந்து அப்படியே காம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே காம் பண்ணிட்டு மூச்சு கழிச்சுட்டு லாஸ்ட் டைம் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே உங்களை அடியில் ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சு பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. எனக்கு அப்படியே மூவ் பண்ணணும்னு தோணுது. அவர் வாயை திறக்காது அப்படிங்கிறாரு. ஏன்னா தண்ணி கழிக்கிங்க இல்லையா? ஆனால் வாய் திறக்காது அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு முட்டிடுச்சு. அப்படியே உங்களை மேலே கொண்டு வந்து அப்படியே உங்களை ஸ்விம்மிங் பூல் மேலே பழக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே செம்ம டயலாக படுத்துட்டு இருக்கீங்க.
செம்மையா சரி நான் கூட வாட்டரில் பண்ண போகிறோம் எப்படி இருக்கும்னு நினச்சேன். செம்ம ஹெவன் ஃபீல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஃபுல் ட்ரைன் ஆகி சுத்தமாக எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாக ட்ரைன் ஆகி பார்த்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக ஃபுட்டே எடுத்துருக்க மாட்டீங்களா? இப்போ நைட் வேறு ஆயிடுச்சுடா, நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லையா? ஃபுல்லாக எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆகி படுத்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஃபுல்லாக எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டயர்டாக படுத்துருக்கீங்களா? சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாட்ரோப் மட்டும் போட்டு விட்டுட்டு கீழே போய்ட்டு ஃபுட்டு கொண்டு வராரு. உங்களுக்கு சாப்பிட்றக்காண்டி கொண்டு வந்து அதை ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் போய் பார்த்துட்டு சாப்பிட்றீங்க. என்ன நீங்கள் ஒரு ஐப்ரோஸ் மட்டும் ரைஸ் பண்ணி கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு மட்டும் எப்போ புதுசு புதுசாக இப்படிலாம் தோணுது? அதெல்லாம் ஆசை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதனால தான் என்ன இலவ ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அவர்கிட்ட சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிட்டாரு. கொஞ்சமாச்சு நல்லா சாப்பிடு, ஒரு 2 ரவுண்டு கூட தாண்ட மாட்டேங்கிறடி அப்படிங்கிறாரு. எப்படி 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 நீ வந்துட்டு மேட்ரு பண்ணுறக்காண்டி நல்லா சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏய் மேட்ரு பண்ணுறதுல எதுக்காக இருந்தாலும் ஸ்ட்ரென்த் வேணுங்களே அப்படிங்கிறாரு. அது சரி மொத்தத்தில் கிடக்கிறதெல்லாம் கிடக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் காரியத்தை தான் ஃபஸ்ட்டு தூக்கி கேட்கணும்ல அப்படியே சிரிச்சிட்டு சரி படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரீட் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காரு. சரி நீங்களும் வெயிட் பண்ணி எப்படின்னு பார்க்குறீங்க, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு படத்தில் ஏஞ்சி வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒர்க் பண்ணிட்டாங்க. சரி இந்த நாய் இப்போ வரான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படத்து தூங்கிட்டீங்க. அப்புறம் மார்னிங் ஏஞ்சிக்கிறீங்க. அப்புறம் ஏஞ்சி பார்க்குறீங்க, அவரோட செஸ்ட் மேலே தான் படுத்துட்டுருக்கீங்க. நீங்கள் இவன் எப்போ வந்தான் அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ தான் கேட்டிருப்பீங்க என்ன வச்சுட்டு பார்த்து கேட்குறாரு. தூங்கலை, நீங்கள் தூங்கிட்டாங்க. ஏஞ்சிக்கிட்டேன் நீங்கள் ஏஞ்சதும். ஓ சரி எப்போ வந்தீங்க? நீ தூங்கின கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓ சரி சரி தூங்குறே. டைம் என்ன தெரியுமா? தெரியல. 8:30. இது 8:30யா? ஐயோ ஆஃபீஸ் போகணுமே. அதனால தான் ஏஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி ஃபஸ்ட்டு குளிக்கலாம் சொல்லி வாஷ்ரூம் போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இழுத்து வெளியே விட்டு அவருக்குள்ளே போகிறாரு. டைம் காஃப் தரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃப் வந்து பட்டு உங்களை இழுத்துக்கிட்டாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஏய் ஓவராக சீன் போடாதீப்பா, நான் தான் பார்க்குற மாதிரி தான். நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் என்ன சொல்ல டைமான்னு சொல்லிட்டு வா ஒன்றா குளிப்போம். ஒன்றா குளிச்சுட்டு இங்கே இருக்கவா உங்கள் கூட இருந்து குளிச்சலாம். ஆஃபீஸ்லாம் போகும்போது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பண்ண மாட்டேன் மாடி நீங்கள் சொல்லிட்டு சும்மா ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் மட்டும் பண்ணுறாரு. சும்மா எதுவும் பண்ணல பெருசாக. சும்மா அங்கேயே கிஸ் பண்ணுறாரு மட்டும் பண்ணுறாரு. 2 பேர் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் எல்லாம் மூவ் ஆகுது. அப்படியே ஒரு 2 months மூவ் ஆகுது. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறது அதோட நிறுத்திட்டு இருப்பீங்க. ஒரு 1 வீக்காக வந்துட்டு ஆஃபீஸே இருந்திருக்க மாட்டார். ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னே தெரில, என்னடா இது 1 வீக் ஆச்சுன்னு ஆஃபீஸ் நினச்சிட்டு மொபைலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க. சைடா பேக் நாய்ஸ் எல்லாம் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கே தெரில. சாரிடா, ஆசை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி அங்கே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்துட்டு ஒரே பாட்டில் முடிச்சிடலாம் தான் நினச்சேன்டா. பட் டியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுனால நம்ம 2 பாட்டாக பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இதோட பேலன்ஸ் போடுறது நான் நாளைக்கு போடுறேன். அண்டு வீடியோ வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வியூஸ் வந்து போகுதுடா, ஒரு 1-2 வியூஸாவது போகுது. பட் கமெண்ட் வந்து சுத்தமாக வரலை. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பாய்.